வணக்கம். திருவருகை காலம் முதல் வாரம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு செய்யணும். செய்பவர்களே நிலைத்து நிற்பார்கள். Not just hearers of the word of God, but doers. Jesus is expecting doers of his word. பிரியமான சகோதர சகோதரிகள், இன்று மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்திலிருந்து வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21, 24 27. இயேசு தம் சீடரை நோக்கி சொல்றார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இளம் வயதிலிருந்தே நாம் கேட்டிருக்கிறோம், விண்ணக வீடு ஒன்று உண்டு. அந்த விண்ணக வீட்டில் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து செயல் செய்தார்களோ, அதன்படி நடந்தார்களோ, அதை நிறைவேற்றினார்களோ, அவர்கள் அந்த விண்ணக வீட்டில் நித்தியத்திற்கும் இருப்பார்கள். முடிவே இல்லாத ஒரு வாழ்வு. What a gift we have. இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையாக நினைத்து போதிப்பவர்கள், ஆண்டவரே ஆண்டவரே என்று உதட்டளவில் ஜெபிப்பவர்கள், அவர் கூறிய வார்த்தையை செயலாக்கம் செய்யாதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அங்கே எரின் நெருப்பும் பற்கடிப்பும் அங்கலாய்ப்பும் நித்தியத்திற்கும் இருக்கும். பயமுறுத்தல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய போதகர்கள் யூடியூப்பை திறந்தா திங்கட்கிழமையே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை போட்டு லைக் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தங்களுக்கு தான் விளம்பரம் கொடுத்துக்கிறாங்களே ஒழிய, இந்த சொல்ற வார்த்தைய கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து கேட்டோம், அதை யோசித்தோம், அதை ஜெபித்தோம், அதை வாழ்ந்தோம், வாழ்க்கையை பிறரோடு பகிர்ந்து கொண்டோம் என்ற ஒரு வாழ்வு முறை ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே அந்த விண்ணகத்திற்குள் செல்வார்கள். செயல்படுகிறவர்கள், doers of God's word, கடவுளுடைய வார்த்தையை செயலாக்கம் செய்கிறவர்கள். ஆகவே மன்னியுங்கள் மன்னியுங்கள் மன்னியுங்கள்னு சொல்லக்கூடாது. நம்ம மன்னிக்கணும், அதை செயல்ல காட்டணும். விருந்தோம்பல் கொடுங்க, விருந்தோம்பல் கொடுங்க, விருந்தோம்பல் கொடுங்கன்னு சொல்லி நம்ம விருந்தோம்பல் கொடுக்கணும், அதை செயலாக்கணும். ஏழைகளின் பால் இரக்கம் கொள்ளுங்கள் அப்படின்னு வெறும் வார்த்தையில நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம அழகா சொகுசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, டை அடிச்சுக்கிட்டு, டை போட்டுக்கிட்டு வார்த்தையை வாழணும். இப்படி வார்த்தையை வாழ்கின்றவர்கள் பாறையின் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவார்கள் என்று சொல்கிறார். அந்த பாறை வரும் அளவிற்கு நிலத்தை தோண்டி அதன் மீது கட்டிய வீடு அசையாமல் நிற்கும். 50 ஆண்டு 60 ஆண்டு
இப்ப கட்டி முடிச்சு சாவியை வாங்கி மறுவாரத்திலே வீட்டுல கீறல் விழுந்துருச்சு, அந்த இடத்துல பிளந்துருச்சு, இந்த இடத்துல பூமிக்குள்ள போயிடுச்சு, டைல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சு, மறுபடியும் தோண்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. மணல் மீது கட்டியவர்கள் இவர்களெல்லாம், மணல் மீது கட்டியவர்கள். பாறையின் மீது கட்டியவர்கள் அசையாமல் நிற்பார்கள். எப்பொழுது தீர்ப்பு வருகின்ற பொழுது. அந்த தீர்ப்பு தான் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, அசையாமல் இருக்கும். அந்த நீதி தீர்ப்பு. இறந்த பிறகு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்கின்ற பொழுது அவருடைய தீர்ப்பு மழையாய், ஆறாய், காற்றாய் நம் மீது வரும். அப்பொழுது அவருடைய வார்த்தையை வாழ்ந்திருந்தோம் என்றால் அசையாமல் இருப்போம். அந்த நித்திய மோட்சத்திற்குள் அடியெடுத்து வைப்போம். இந்த வார்த்தையை வெறும் பிரசங்கம் அப்படியே 1 மணி நேரம் அசராம பிரசங்கம் வைக்கிறது, இந்த 1 மணி நேரத்துல ஜெபத்தை முக்கிக்கிட்டு கத்துறது, இப்படி கத்திட்டு வாழ்க்கை வேற விதத்துல இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒத்தே வராது. இதெல்லாம் மணல் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாகும். அந்த மணல் மீது கட்டிய வீடு இந்த ஓமான் பகுதியில மணல் பாங்கான ஒரு பகுதி. அங்கெல்லாம் இந்த மணல் குவியல்கள் தான் இருக்கும். அதுல போய் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா டுமுக்குன்னு உள்ள போயிடும். வார்த்தையை கேட்டு இவற்றின் படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலுக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்து விழுந்தது. அந்த நீதி தீர்ப்பிற்கு முன்னாடி நிற்கின்ற பொழுது நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செயலாக்கம் கொடுக்கவில்லை. நான் ஏழையா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா, அதை மட்டும் பிரசங்க வச்ச. ஆனா நீ உடுத்தி கொண்டாய், உன்னுடைய உடையை கொடுக்கவில்லை. பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா என்ற வார்த்தையை மொக்க போட்டு பேசின. ஆனா நல்லா சாப்பிட்ட, பிரசங்கம் முடிச்ச பிறகு பாவப்பட்ட பசியா இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என்னை காண வந்தாயா என்று நீ என்ன அழகா பிரசங்க வச்ச. ஆனா நீ ஒரு நோயாளி, உன் தாய் படுக்கையில் இருக்கிறவளை கூட நீ சென்று காணவில்லை. பொய் பிரசங்கம் வைத்தாய், ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறினாய். ஆனால் அதை செயலாக்கம் செய்யவில்லை. மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை வீட்டை தாக்க அது விழுந்தது. எதற்குள்? நரகத்திற்குள் விழுந்தது. இனிமேல் எழ முடியாது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாக்கு என்ன சொல்லுதோ அதை செய்ய கைகளும் கால்களும் உடல் முழுவதும் வீராய் கிளம்ப வேண்டும். அந்த நாக்குக்கு நரம்பு இல்லை, நாக்குக்கு எலும்பு இல்லை, அதை எப்படினாலும் புரட்டி பேசணும். அப்படி சொல்லலையே, நான் இப்படி சொல்லலையே. இந்த போனை எடுத்துக்கிட்டு பேசுற பேச்சுல இந்த நாக்கு புரல்ல என்னென்னத்தையோ பேசி முடிச்சிடும். இந்த நாக்கு எதை சொல்லுதோ அதை செய்ய சொல்லணும் நம்ம. அதுக்கு எலும்பு இல்லை, நரம்பு இல்லை, அது என்ன வேணாலும் சொல்லும். ஆனா ஆக்க செயல் என்று வருகின்ற பொழுது, இன்னைக்கு சின்ன
சின்ன பிள்ளைகளை செய்ய சொல்லி கற்றுக்கொள்ளணும். எதைனாலும் சுத்தமா வீட்டை வச்சுக்கிடணும் அப்படின்னா அந்த சுத்தமா வைத்துக் கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். பிள்ளைகளை வேலை வாங்கணும், செயல் வீரர்களாக மாற்றணும். எல்லாம் புத்தக பூச்சிகளாக புத்தகத்திலே படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணி எழுதுறது ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல, அதெல்லாம் ஒத்தே வராது. ஆகையினால இந்த நாக்கு சொல்றத உடனே மறந்து போகும். அந்த பேசிய சொற்களை பேசி முடிக்கிறதுக்குள்ள, அந்த மேடையை விட்டு இறங்குறதுக்குள்ள அவங்க மறந்து போயிடுவார். 1 மணி நேரம் பிரசங்கம் வைப்பாரு, உபவாச ஜெபம் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே இவருக்கு வயிறு பற்றி எரியும். உள்ள போனோடனே கோழி சூப் ரெடியா? கோழி சூப்பா? சாமி கிச்சன் இன்னைக்கு விடுமுறை, நீங்க பிரசங்கம் வைக்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுல ஒரு சந்தி இருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஆண்டவரிடம் ஜெபிக்கணும், அப்படி இப்படின்னீங்க. அதனால எல்லா ஜாமானையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடைச்சிட்டேன். அதனால நீங்களும் தண்ணியை குடிச்சிட்டு தூங்க போங்க அப்படின்னு. அது வெறும் வார்த்தை, அது வெறும் வார்த்தை. எனக்கு பசிக்குதுல. ஆகையினால நாக்க கொஞ்சம் அடக்கி பேசணும், நாக்க கொஞ்சம் அடக்கி பேசணும். எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் பிரசங்க வைக்கணும். எதை செய்ய முடியலையோ அதை பிரசங்க வைக்க கூடாது. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் சென்று சொன்னார்கள். அவர்கள், இதை நான் நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கு 6 பிள்ளைகள், அதான் சொல் வாக்கு வேணும். என்னத்தை சொல்றோமோ அதை செய்யணும். குடும்ப கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கிருவர்னு உலகம் பூரா சொல்றாங்க. ஆனா அவர், எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கேன், நான் எப்படி சொல்லுவேன்? ஆகையினால செயல் செய்ய முடியறத மட்டும்தான் சொல்லணும். செயல் செய்யற அந்த இது ஓகே. திருவிழப்படி செயல்படுபவரே மோட்சத்திற்குள் செல்வார். செயல்படுபவர், இந்த செயல் செய்கிறவர்கள். வெறும் நாக்கு மட்டும் போதாது, வெறும் வார்த்தை மட்டும் போதாது, வார்த்தை ஜாலம் மட்டும் போதாது. நான் அப்படி பேசினேன், இப்படி பேசினேன், கைதட்டினார்கள், லைக் போட்டார்கள், கமெண்ட் அடித்தார்கள், இதெல்லாம் மோட்சத்துக்கு கூட்டு போகாது. நீ என்ன அன்னைக்கு சொல்லியிருக்கியோ அதை செஞ்சியா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கேட்கணும். செஞ்சேனா மோட்சம் கதவு திறக்கப்படும். இல்லைன்னா மழை வரும், 6 பெருக்கெடுத்து ஓடும், பெருங்காற்று வீசும், டுமுக்குன்னு போயிருவீங்க நரகத்துக்குள்ள. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிக்காக போராடுவோம் அப்படின்னு குரல் எழுப்புவது போதாது. ஆக்கப்பூர்வமான செயல்களில் நம்மையே முழுமையாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இன்றி அர்த்தமுள்ள வாழ்வை நாம் வாழ முடியும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆண்டவரே, நீ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், கடினமான போதனைகள். அதை நான் வாசிக்கவும், சிந்திக்கவும், தியானிக்கவும், செயல்படுத்தக்கூடிய ஒரு வரத்தை எனக்கு தாரும் அப்படின்ட்டு இன்று நமக்கு சங்கீதம் 118 கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம்.
வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பில் இட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாயினர். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கிறது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழிந்தேன், இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கேட்பவர்களாக மட்டும் நின்று விடாமல் செயல் செய்கின்றவர்களாக வாழ்வோமாக. ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கேட்டு அதோடு நின்று விடாமல் அதில் உள்ள உட்கருத்து ஒன்றை எடுத்து நான் வாழ்வேனாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் உமது வார்த்தையை வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும். உமது தந்தையின் திருவுளத்தை செய்கின்றவர்களாக மாற்றும். எங்களுடைய விசுவாசம் செயலற்று போனால் அது செத்த விசுவாசம். எங்களுடைய நம்பிக்கை செயலற்று போனால் அது செத்த நம்பிக்கை. செத்து போயிருக்கிற விசுவாசத்திற்கு, செத்து போயிருக்கிற நம்பிக்கைக்கு உயிரூட்டும். நாங்கள் சொல்வதை செய்வோமாக. ஆமென்.